செத்து போனவன் எனக்கு தெரிஞ்சவன் மேடி. அஞ்சலி கூட நல்லா தெரியும். அதான் அஞ்சலி அந்த மேடி ரெஸ்டாரண்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு மலை மேல இருந்து கீழே வந்து செத்து போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் ஃபுல் ஸ்விங்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணி 24 மணி நேரத்தில் கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட், நீ கண்டிப்பா கொலையாளிய பிடிப்ப. காலையில உனக்கு கல்யாணம். அஞ்சலி கலத்துல தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீ கொலையாளி தேடி பிடி. ஓகேவா? ஆமா கிஷோர், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. கொலை நடந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர், வாங்க குளிங்க. வாங்க வாங்க ஈஸ்வர். அதான் டென்ஷன் ரிலீவ் ஆயிடுச்சுல்ல. வாங்க லைட்டா ட்ரிங்க் சாப்பிடுவோம். பயமா இருக்கு அண்ணி. என்ன பயம்? ஏன் பயப்படுற? அவன் இனிமே வர மாட்டான். அதுக்கு சான்ஸே இல்ல. அவனால உனக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் வராது. ஐயோ, அத நினைச்சு பயப்படல அண்ணி. பின்ன கிஷோர் கொலையாளி இன்னும் 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களை அஞ்சலி, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. எப்படி அண்ணி? எனக்கு உதவி பண்ண போய் நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க. எப்படி அண்ணி? ஏன்? ஆதி குடும்பத்துக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? ஆனா இந்த குடும்பம் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையே. அம்மா ஆதி உங்ககிட்ட வேண்டாம் வெறுப்பாதான் நடந்துக்கிறாங்க. ஏன் ஒரு சில சமயத்துல நானே உங்களை எவ்வளவு முறைகேடா நடத்திருக்கேன். அப்புறம் எதுக்காக இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண நினைக்கிறீங்க? அதுவும் உங்க உயிரை பணையம் வச்சு. எதுக்காக? என்ன காரணம்? ஆதிக்காக. இது ஆதியோட குடும்பம். நான் ஆதியை உண்மையா காதலிச்சவ. அது இப்போ எந்த அளவுல இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் ஆதியோட நெருக்கமா பழகின அந்த கொஞ்ச நாட்கள்ல அவர் மேல நான் வச்சிருந்த காதல் 100% உண்மையானது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்றேன். அஞ்சலி, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நாளையில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. நீ எதுக்கும் பயப்படாத. போய் நிம்மதியா தூங்குமா. போ போ அஞ்சலி. டிக்கெட் 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 டிக்கெட். சார், இன்னொருத்தவங்க வந்துட்டாங்களா? பஸ் கிளம்ப போகுது. வந்துட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. சரி சார். கொச்சின் 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 கொச்சின்.
சாப்பிடுங்க. இந்தாங்க. என்ன அப்படி இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? இல்ல வழியில ஒரே டிராஃபிக். பஸ் இப்ப கிளம்பிடுமா? கிளம்ப போகுது. இப்போ உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ அம்மா, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் இப்ப கிளம்பிடும். சரி, நாங்க போயிட்டு பேசுறேன். ஓகேமா? ஃபோன் பண்றேன். பை. அபி போலாம் போலாம். ஓ சார், அந்த பஸ்ல டிக்கெட் போட்டுருக்கான் பார். ஆமாம் சார். அவனை கூட்டு வாங்க. ஓகே சார். போங்க போங்க, சீக்கிரம் வண்டியில இருங்க. போங்க சீக்கிரம். ஐயா கூப்பிடுறாரு, வா. எதுங்க? வாயா. அட வா, கூப்பிடுறான்றல வா. சார் என்ன சார்? டேய், அது கொச்சின் போற வண்டி தானடா? ஆமாம் சார். அதுல அபி தொல்காப்பிங்கிற பேர்ல டிக்கெட் போட்டிருக்கா? இதை பார்த்து சொல்கிறேன் சார். அபி தொல்காப்பின் 2 டிக்கெட் போட்டிருக்காங்க சார். ஸ்ட்ரைட்டா கொச்சின் தான் போறாங்களா இல்ல இடையில எங்கேயும் இறங்குறாங்களா? இல்லை, ஸ்ட்ரைட்டாக கொச்சின் தான் சார். சரி போ. சரி சார். ஏறுங்க ஏறுங்கம்மா, ஏறுங்க. வண்டி எடுக்க போகிறேன். ஏறுங்க ஏறுங்க. போங்க வாங்க. ஹலோ சார், நான் தில்லா பேசுறேன். சொல்லுதில்லா. சார், அபியும் தொல்காப்பியனும் கொச்சின் கிளம்பிட்டு இருக்காங்க சார். அப்படியா? எப்போ? இப்பதான் சார், ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சார். நான் கூட டிக்கெட் கொடுக்குறவனை கூப்பிட்டு விசாரிச்சேன் சார். 2 பேரும் நேரா கொச்சின் தான் சார் போறாங்க. ஓ சரி, ஓகே. தேங்க்ஸ் தில்லா. ஓகே சார். என்ன மாப்பிள்ள இது? கல்யாண வீட்டில் இருக்க மாதிரியா இருக்கீங்க? என்ன முகமெல்லாம் ஒரே படபடப்பு, டென்ஷன்? என்னாச்சு? ஆமா அங்கிள், டென்ஷனா தான் இருக்கேன். என்னால சந்தோஷமா இருக்க முடியல அங்கிள். ஏன்? எல்லாம் அந்த அபி, அவன் பண்ற வேலையால தான். என்னவா? என்ன பண்ணா அவ? அபியும் தொல்காப்பியனும் சிவதாசை தேடி கொச்சின் போறாங்க. ஓஹோ, அப்படியா? யார் சொன்னா? இப்பதான் அங்கிள் தில்லா ஃபோன் பண்ணி சொன்னான். டிக்கெட் கொடுக்கறவங்க கிட்ட விசாரிச்சானா 2 பேரும் கன்ஃபார்மா கொச்சின் தான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இப்போ போய் நான் கல்யாண வேலையில மாட்டிருக்கேன். அவங்க மட்டும் சிவதாஸ் கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. நம்ம பிளான்ஸ் எல்லாம் ஃபினிஷ் அங்கிள். மாப்பிள்ள, அவங்க இங்க இருந்து போனது கொச்சினுக்கு இல்ல, மேலோகத்துக்கு. கண்டிப்பா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. ஆர் யூ ஷூர் அங்கிள்? உறுதியா சொல்றேன் மாப்பிள்ள. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. நீங்க வேலையை பாருங்க, கல்யாண வேலையை பாருங்க.
श्रीवरदमूर्तये नमो नमः गणनाहन्त्वा गणपतिगं मवामहे कविं कवीनामुपमश्रमश्रमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्वदानश्रन्वन्नोदविश्रेदसादनं महादेवी च विद्महे विष्णुपत्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नगो मांगल्यधारणं पन्नुंगो नमस्तस्यै 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 नमो नमः ओम गौरी विमाज शैलानि दक्षध्ये कपदे विपदे च चतुष्पदे नवपदे भगो विषे गिट्टिमेलम् ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते मांगल्यं तन्दुनानेन मम जीवनहेतुना कण्ठे वर्धानिं शुभहेतुं जीव सरदां शतम् मांगल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु எழுந்திருச்சுங்க சதமானம் பவதி தம்பதியா மணமேடை சுத்தி வாங்க சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆயுஷ்யேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம் சதசம் மத்சரம் தீர்க்கமாயு பெரியவாகிட்ட நமஸ்காரம் பண்ணீங்க ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண ஹலோ அப்படியா என்னையா சொல்ற என்னது அவசர மீட்டிங்கா என் பொண்ணு கல்யாணம் நடந்துட்டு இருக்கியா உடனே வானா என்ன அர்த்தம் சரி சரி வர இரு என்னாச்சு அங்கிள்? அவசரமா கட்சி மேலிடத்துல இருந்து போனு வான்னு வந்தே ஆகணுங்கிறானுங்க என்ன அங்கிள்? என்ன ஆதி? பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஃபோன் வந்திருக்கா. அங்கிள் உடனே கிளம்பி வர சொல்றாங்க. என்ன சம்பந்தி இது? சொந்த பொண்ணு கல்யாணத்துல பாதியிலே போறேன்னு சொல்லுங்க. என்ன பண்றது சம்பந்தி? பொது வாழ்க்கையில் ஈடுபட்டா இப்படிதான் சொந்த வாழ்க்கையில ஏதாவது இழக்க வேண்டி இருக்கு. நான் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறேன். நீ யார்ட்டும் எதையும் சொல்லிக்க வேணாம். நான் உடனே வந்துடுறேன். ஏன்பா இத வந்துட்டேன் இருப்பா. அங்கிள் சரி ஆதி நீ வா. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பொண்ணு கல்யாணத்துல நீங்களே சீக்கிரமா போறீங்களே? ஒண்ணு இல்ல பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா வர சொல்லி போன் வந்திருக்கு. ஆமா இத கல்யாணத்துக்கு வர நேரமா? போங்க சீக்கிரம் போங்க. ஹலோ ஏப்பா கல்யாணம் பண்ணதுல இருந்து கிளம்பிட்டப்பா. அத வந்துடுறப்பா இருப்பா. அட கார் ஏறிட்டப்பா. அத வந்துடுற இரு.
ஆஃபீஸர் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சாரி டு சே திஸ் மிஸ்டர் ஆதி, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன உளறீங்க? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணோம்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் ஆதி. நாங்க காரணம் இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, புரியுதா? சரி, என்ன காரணம்? What are the charges against my arrest? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயில்ல மஞ்சுளான்ற பொண்ணு மர்மமான முறையில இறந்திருக்காங்க. கொலை செஞ்சுதான் அவங்க இறந்திருக்காங்கன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. அந்த கொலைக்கு காரணம் நீங்களும் எக்ஸ் மினிஸ்டர் சங்கரபாண்டியனும் தான். அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். My God, what nonsense is this? அபதத்துக்கு ஒரு அளவு இல்லையா? நான் யாருன்னு தெரியுமா? என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன்ல எவ்வளவு VIP கெஸ்ட் வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இருக்கலாம் சார், ஆனா அது வேற இது வேற. நீங்க பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் ஆதி. சிவகுமார், அவசரப்படாதீங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. கல்யாண வீட்டுல இதெல்லாம் வேண்டாம். நான் வேணா கமிஷன்ட்ட பேசுறேன். சாரி கிஷோர், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நடத்தின விசாரணை அது. கோர்ட் உத்தரவுப்படி மிஸ்டர் ஆதியையும் எக்ஸ் மினிஸ்டர் சங்கரபாண்டியனையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி டிஜிபி ஆர்டர் போட்டிருக்காரு. வேர் இஸ் மிஸ்டர் சங்கரபாண்டியன்? எனக்கு தெரியாது. எங்க போயிட்டாரு? I don't know. என்ன சார் சொல்றீங்க? அவரோட பொண்ணு கல்யாணத்துல அவர் இல்லாமையா? எனக்கு தெரியாது சார். ஓகே மிஸ்டர் கார்த்தி, நீங்க வயர்லெஸ்ல மெசேஜ் கொடுத்து மிஸ்டர் சங்கரபாண்டியனை ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, நீங்க வாங்க போலாம். Sir, please try to understand the situation, sir. If you வாங்க guest sir. வந்திருக்காங்க, இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். Mr. Adi. Try to understand what I'm trying to say, sir. Please, sir. Sir, பண்ண முடியாது சார். என்ன எப்படி arrest பண்ணுங்க சார்? போங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. போங்க, போங்க. அம்மா, தயவு செய்து சொல்லுங்க கேளுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. விடுங்க, வழி விடுங்க. சார், இங்க இருங்க. ஆதி, அம்மா, சொல்லுங்க கேளுங்க. Come on. எனக்கு சொல்லுங்க. சார், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. வாங்க சார். Come on, come on. எல்லாரும் வண்டியில இருங்க, வண்டியில இருங்க. போங்க. நம்ம வண்டி இருங்க. வண்டி அடையா. நம்ம கார் எடுத்து சொல்லுங்க. காஞ்சனா, எனக்கு சொல்லுங்க. அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. எப்படியோ ஆதி. எனக்கு சொல்லுங்க. அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. காஞ்சனா, please. காஞ்சனா, please மா. காஞ்சனா. காஞ்சனா, என்னாச்சுமா? என்னாச்சு? தள்ளுங்க, தள்ளுங்க. காஞ்சனா.